ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல். நம்ம இன்னைக்கு எப்படி சக்கரை பொங்கலை ரொம்ப ஈஸியா டேஸ்டியா குயிக்கா பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல எப்பவும் பிகினர்ஸ்க்கு தேவையான பேசிக் ரெசிபிஸும் மாடர்ன் அப்ளையன்சஸ் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா ஃபாஸ்டா ஹெல்த்தியா சமைக்கலாங்கிற வீடியோஸும் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற குவான்டிட்டி 2 பேருக்கு நல்ல போதுமான அளவு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சக்கரை பொங்கல் கிடைக்கும். பச்சரிசி 200 கிராம், அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷரிங் கப்புக்கு 1 கப் இருக்க மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா 200 கிராம் இருக்கும். பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். அரிசியும் பருப்பையும் நம்ம குக்கரோட பாத்திரத்துல போட்டு அதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுறோம். 1 கப் அரிசிக்கு 3 மடங்கு தண்ணி வச்சுக்கிறோம், அதாவது 3 கப் தண்ணி எடுத்துக்கிறோம். இந்த அரிசியை நம்ம வேக வச்சுக்க போறோம். இதுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டவ் மேல வச்சு நம்ம சாதாரணமா பொங்கல் மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ப்ரெஷர் குக்கர்ல வச்சு ஒரு விசில் வந்தோம்னா தீயை குறைச்சு வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பச்சரிசி நல்லா வெந்திருக்கும். நான் அதை எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர்ல குக் பண்ண போறேன். இதுல நான் ப்ரெஷர் குக் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல 5 நிமிஷம் அப்படின்னு நான் செட் பண்ணிக்க போறேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு நம்ம மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அரிசி நல்லா வெந்திருக்கிறத பார்க்க முடியும். இனிமே இதை ஒரு கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம குக்கர்ல பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தீய கம்மியா வச்சுக்கலாம். நம்ம எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா சாட்டை அப்படிங்கிற மோடுக்கு மாத்திட்டு நம்ம இதை ஒரு வானொலி மாதிரி இதை லைட்டான ஹீட்ல ஹீட் பண்ண போறோம். இது கூட பால் 200 ml சேர்த்துக்கிறோம். 200 mlங்கிறது 1 கப் மில்க். தைப்பொங்கல் திருநாளுக்கு பண்ற பொங்கலுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பால் சேர்த்து பண்ணணும். மற்றபடி நார்மலா உள்ள சக்கரை பொங்கலுக்கு இந்த பால் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பால் சேர்த்து சூடு பண்ண ஆரம்பிக்கும் போதே நம்ம இது கூட வெல்லம் சேர்த்துக்க போறோம். நம்ம சேர்க்க போற வெள்ளத்துல மண் கல் எதுவும் இருக்காது. சப்போஸ் நம்ம வெள்ளத்துல கல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை கரைய வச்சுட்டு நம்ம அந்த தெளிச்சு அந்த வெள்ளை தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி 1 கப் எடுத்திருந்தோம் இல்லையா, இப்ப நம்ம வெள்ளத்தை மெஷர் பண்ணிக்க போறோம். இந்த வெள்ளத்தை நம்மளுக்கு ரொம்ப பொடியாக்கி மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒரு கப்ல அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிடலாம். அப்படி பண்ண முடியாது அப்படிங்கறதுனால நம்ம இந்த கப்ல 1.5 கப் இருக்க மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். அதாவது 1/4 கிலோ வெல்லம் நம்ம சேர்த்துக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதோட 50 கிராம் கம்மியா, அதாவது 200 கிராம் வெல்லம் மட்டுமே எடுத்தா போதுமானதா இருக்கும். இப்ப இந்த எலக்ட்ரிக் குக்கர் சூடாயிட்டு இருக்குது இல்ல, இதுல நம்ம இந்த வெள்ளத்தையும் சேர்த்தோம்னா அது இந்த சூட்லயே கரைய ஆரம்பிச்சிடும். இனிமே நம்ம இந்த குக்கரோட மூடியை போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வெள்ளம் நல்லா பாகா இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் குக்கர்ல உள்ள ஹீட் நம்மளுக்கு நல்லாவே பில்டப் ஆயிருக்கும். அப்படிங்கறதுனால நம்மளுக்கு இந்த பாகு சீக்கிரமா கிடைச்சிருது. 7 ஏலக்காய்களை எடுத்துக்கிட்டு நம்ம இதை நல்லா நுணுக்கிக்க போறோம். இந்த ஏலக்காய் தூளை நம்ம இந்த பொங்கல் கூட சேர்த்துக்கிறோம். இனிமே அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் உருக ஆரம்பிச்ச உடனே அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பும் ஒரு கைப்பிடி அளவு கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கிறோம். முந்திரி பருப்பு லைட்டா செவக்க ஆரம்பிக்கும் போதும் இந்த கிஸ்மிஸ் பழம் லைட்டா நமக்கு பஃபி ஆக ஆரம்பிக்கும் போதும் நம்ம இதை எடுத்து இந்த பொங்கல் கூட சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம ப்ரெஷர் குக்கரை சிறு தீயில வச்சுக்கிறோம், அதாவது சாட்டை மோட்லயே வச்சுக்கிறோம். அப்பதான் நம்மளுக்கு இந்த சர்க்கரை எல்லாம் நல்ல பாகு ஸ்மெல் நல்லா டேஸ்டியா நல்லா தெரியும். முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்த பிறகு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிறோம். அவ்வளவுதாங்க, மணக்க மணக்க நல்ல டேஸ்டியா நெய் சொட்டுற சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஈஸியா டேஸ்டியா ப்ரெஷர் குக்கர்ல சர்க்கரை பொங்கல் பண்ணலாங்கிறத பார்த்தோமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.